பழமையான தொழில். நாட்டின் முதுகெலும்பு என்றெல்லாம் போற்றப்படும் உழவு தொழிலின் அடிப்படையே நீர்தான். நீரின்றி உலகம் அமையாது. தற்போது பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு விவசாயத்தை நம்பி வாழும் விவசாயிகளுக்கு மழை பொய்த்து போவதாலும் அதீத பேரிடர் மழையாலும் நஷ்டங்கள் ஏற்பட்டு பல விவசாயிகள் விவசாயத்தையே கைவிட்டு வேறு தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றனர். இந்த சூழ்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த பெரிய கசிநாயக்கன்பட்டி பகுதியில் வசிக்கும் விவசாயி மாதவன் தன்னுடைய வித்தியாசமான சிந்தனையில் புதிய யுக்தியை கையாண்டு வருகிறார். 1.5 ஏக்கர் நிலத்தில் 150 தென்னங்கன்றுகளை வைத்திருக்கும் மாதவன் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக 2 கூலி ஆட்களை வைத்தபோது ஒருவருக்கு 650 ரூபாய் வீதம் ஒரு நாளைக்கு 1300 ரூபாய் கூலிக்கு செலவாகியுள்ளது. எனவே அந்த தென்னங்கீற்றுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக குழாய்களை அமைத்து தினக்கூலியை கட்டுப்படுத்தியுள்ளார். அதற்கு பின்பு தென்னங்கன்று இருக்கின்ற பகுதியை விட்டுவிட்டு மற்ற இடங்களில் வேர்க்கடலை சாகுபடி செய்துள்ளார் மாதவன். ஏற்கனவே தென்னங்கன்றுகளுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக அமைக்கப்பட்ட குழாய்களில் இருந்து 10 அடிக்கு 10 அடி இடைவெளியில் வேர்க்கடலைக்கு தெளிப்பு நீர் பாசன முறையை செயல்படுத்தி வருவதால் தண்ணீர் மிச்சமாகிறது, நேரம் மிச்சமாகிறது, கூலி ஆட்களும் தேவையில்லை என்கிறார் விவசாயி மாதவன். நான் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தான் அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணோம். முதல்ல தென்னஞ்செடி தான் போட்டோம். 150 செடிக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 650 ரூபா கூலி. 2 பேர் வந்தாங்கன்னா 1300 ரூபா கூலி கொடுக்கணும். அதுக்காக நான் முதல்ல இப்போ ட்ரிப் பைப் போட்டு முதல்ல தென்னஞ்செடிக்கு மட்டும் ஒரு செடிக்கு பாய்க்க தனியாக ட்ரிப் வச்சு விட்டோம். அதே யூஸ் பண்ணி வேர்க்கடலைக்கும் இந்த தெளிப்பு நீர் பாசனம் போட்டு பண்ணியிருக்கோம். இதனால் எனக்கு ஆள் கூலி மிச்சம், உரம் போடுறதும் மிச்சமாகுது. உரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 2 மூட்டை போடுறோம் டிஏபி. இதில் 1 மூட்டை போட்டாவே தெளிப்பு நீர் பாசனம் மொத்த இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி ஆள் கூலி எனக்கு மிச்சம் ஆகுது. தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். இந்த தெளிப்பு நீர் பாசனம் போடுறதுனால ஒரு 1 ஹவரில் ஒரு ஏக்கரை ஃபுல்லாக பாய்ச்சிடும் நாங்கள். இதனால் எனக்கு ஆள் கூலி ஒரு நாளைக்கு மிச்சமாகுது. அதே டைமில் தண்ணி எனக்கு சேவிங்ஸ் ஆகுது. எனக்கு இதில் 1 மணி நேரத்தில் பாய்ஞ்சிருது. ஒரு நாள் ஃபுல்லாக பாய வேண்டியது ஒரே மணி நேரத்தில் தெளிப்பு நீர் பாசல் பாய்ச்சிடுறோம். நம்ம ஏறு ஓட்டணுமான மண் எப்படி இருக்குமா தெளிப்பு நீர் பாசல் அப்படியே இருக்கும். இது பாத்தி முறையில் போட்டு தண்ணி பாய்ச்சோம்னா மண் இறுகிடுது. இது தெளிப்பு நீர் பாசம் போடுறதுனால தண்ணி மழை மாதிரி தூறதுனால இதனுடைய ஈல்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. மண் இருக்கிறதுல இதனுடைய பொலத்தன மண் ஏறு எப்படி ஓட்டுறமோ அதே மாதிரி இருக்குது. கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி உரம் போடும்போது உரம் பாதிக்கு பாதி நம்மளுக்கு கம்மியாகுது. இதனுடைய மண் வளமா நம்மளுக்கு அப்படியே இருக்கு. மண் இருக்கிறதுல இதுல தெளிப்பு நீர் பாசன முறையை பயன்படுத்துவதற்கு முன்பு நிலத்தில் தண்ணீர் பாய்வதற்கு ஒரு நாள் முழுக்க நேரம் தேவைப்படும். ஆனால் தற்பொழுது 1 மணி நேரம் மட்டுமே ஆகிறது என்றும் நஷ்டமில்லாமல் விவசாயம் செய்ய முடிகிறது என்றும் சிலாகித்து பேசினார். ஒரே ஒரு முறை மட்டும் கொஞ்சம் செலவு செய்து இந்த தெளிப்பு நீர் பாசன முறையை மற்ற விவசாயிகளும் பின்பற்றினால் நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்களை தவிர்த்து கீரை வகைகள், வேர்க்கடலை போன்ற குறுகிய கால பணப்பயிர்களில் நஷ்டமே இல்லாமல் விவசாயம் செய்ய முடியும் என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 ஏக்கருக்கு இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். இது ஒன்ஸ் மட்டும் தான் முதல் வைக்கிறேன். திருப்பி அடுத்து இது காலகாலத்தை அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு செலவு பண்ணியிருக்கேன். நான் மானாவாரி சாகுபடி பண்ணும்போது ஆடி மாதம் நம்ம வேர்க்கடலை விதைச்ச உடனே நல்லா ஈல்டு வந்துடுது. ஒரு 15-20 நாள் போச்சுன்னா மழை தூறதில்ல. அந்த டைமில் நம்ம மறுபடியும் தெளிப்பு நீர் யூஸ் பண்ணி நம்ம நல்ல மகசூல் எடுக்கலாம். அதுக்கு மழை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இடத்துல தண்ணி இருந்தால் எப்போனாலும் இந்த வேர்க்கடலை போடலாம். மழை எதிர்பார்த்து பயிர் பண்ணலாம், எதிர்பார்க்காதையும் பயிர் பண்ணலாம். நல்ல மகசூல் கிடைக்கும். தெளிப்பு நீர் பாசனத்தின் மூலம் விவசாயத்தில் புரட்சி செய்யலாம் என்கின்ற வித்தியாசமான சிந்தனைக்கு சிறகு முளைக்க செய்த விவசாயி மாதவனின் முயற்சி விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் மகேஷ்.